அனைவருக்கும் தாருவின் அன்பு வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு புது கொரியன் மூவியான எக்ஸ்யூமா. இது ஒரு பேய் த்ரில்லர் கதை. கதையோட ஒன்லைன் என்னன்னா, புதைக்கப்பட்ட ஒரு பணத்தை வெளியெடுக்கிறாங்க. அதனால ஏற்படக்கூடிய ஆபத்துகள், அது ஏன் எடுக்கிறாங்கிறதா இந்த கதை. இந்த படத்துல பாத்தீங்கன்னா காப்ளின் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா 18 அகைன் ஹீரோ. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஃபேமஸான ஆளுங்க. சரி, இப்ப வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். நம்ம ஹீரோயின் பேரு ஹாரானு, அப்புறம் அவளோட அசிஸ்டன்ட் ஆன இவனை கில்லுன்னு சொல்லி கூப்பிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஹாராவும் கில்லும் ரெண்டு பேருமே அமெரிக்காக்கு போறாங்க. அங்க அவங்களுக்கு ஒரு கிளைண்ட் இருக்காங்க. என்னன்னா, ஒரு குட்டி குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. சயின்டிபிக்கலா பிசிக்கலா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, ஆனா அந்த குழந்தைய ஏதோ ஒண்ணு பயமுத்திக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. டாக்டர்ஸும் அதே தான் சொல்றாங்க. இப்போ ஹாராவும் கில்லும் அந்த குட்டி குழந்தைய செக் பண்ணி பாக்குறாங்க. சுத்தி இருக்க சூழ்நிலையும் பாக்குறாங்க. பாருங்க, அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க ஏதோ ஒண்ணு இங்க இருக்கு மர்மமா அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தையோட அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க. ஹாரா இன்னொன்னு சொல்றா, உங்க குடும்பத்துல இந்த குழந்தைக்கு மட்டும் இந்த ப்ராப்ளம் இருக்க மாதிரி எனக்கு தெரியலையே. இது மாதிரி நிறைய பேர் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. உதாரணத்துக்கு இவங்க பெரியப்பா, இவங்க பெரிய தாத்தாங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. ஏன்னா அதான் உண்மையாவும் இருக்கும். இப்ப இவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க இவங்க ரெண்டு பேரையும். அங்க அந்த குட்டி பாப்பாவோட அப்பா எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவரோட அண்ணாவே இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு அவரை டார்ச்சர் பண்ணி தான் கொலை பண்ணிச்சு, தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு. அப்புறம் அவருக்கும் அடிக்கடி ஏதோ ஒரு பயங்கரமான உருவம் வந்து போகுது. நைட் தூங்க முடியல, நிம்மதியாவே இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஹாரா சொல்றா, நான் வீட்டுக்குள்ள நுழையும் போதே நான் உனக்கு கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலா இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. ஏதோ ஒரு கல்லறையில இருக்க ஆன்மா தான் உங்களுக்கு இந்த எல்லா பிரச்சனையும் பண்ணுது. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இத பத்தி அப்படி கேட்கும் போது அந்த அப்பா சொல்றாரு, ஆமா, எங்களுக்கு பெரிய பெரிய தாத்தா ஒருத்தர் இருந்தாரு. அவரை நாங்க ஒரு இடத்துல புதைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் தான் எங்க குடும்பத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு. ஒருவேளை அதுவா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. பாருங்க, இப்ப ஹீரோயின் சொல்றா, சரி நம்ம போய் அதை பாக்கலாம், அவர் கல்லறையை போய் நம்ம பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதை கேட்டு இந்த குடும்பமே பயப்படுது. எதுக்கு, என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஹாரா சொல்றா, நான் 100% சொல்றேன், அங்க இருந்தா எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு வருது. நம்ம அதை தோண்டி எடுத்தா மட்டுமே தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடியும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. இவங்களும் ஒத்துக்குறாங்க. இப்ப ஹாராவும் கிலு நேரா கொரியாக்கு வராங்க. அங்க யாரை இவங்க பாக்குறாங்கன்னா, இந்த மாதிரி பணத்தை தோண்டி எடுக்கிற ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, அந்த கல்லறையை தோண்டி எடுக்கிறவங்க. அவங்கள போய் இவங்க சந்திச்சு இந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. பாருங்க, அவங்களும் சரி நம்ம இதை பண்ணலாம் அப்படி சொல்றாங்க. மறுநாளே இந்த 4 பேரும் அந்த குடும்பத்துல இருக்காங்க அந்த அப்பா அவனோட கிளம்புறாங்க. அந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரே காடா மழையா இருக்குது. ரொம்ப அமானுஷ்யம் நிறைந்த ஒரு இடமாவே அந்த இடம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க 4 பேர் போய்கிட்டு இருக்காங்க. பாருங்க, அப்போ ஒரு வழியா அந்த குடும்பத்தோட பெரிய தாத்தாவை புதைச்ச இடம் வந்துருது. இப்ப அந்த கல்லறையோட எக்ஸ்பர்ட் 2 பேர் கூட்டு வந்தாங்க தெரியுமா, அவங்க எல்லாம் அந்த பெரிய அண்ணாவை பாக்குறாரு. அந்த சுத்தி இருக்க எல்லா ஏரியாவை பாக்குறாரு. அங்க இருக்க மண்ணை சாப்பிட்டு பாக்குறாரு. அவருக்கு ஏதோ இங்க ஏதோ தப்பா இருக்கு, இது கரெக்டான இடமா இல்ல, ஏதோ ஒண்ணு சம்திங் இங்க அமானுஷங்களா இருக்குங்கறத அவர் ஃபீல் பண்றாரு. ஏன்னா இது வரைக்கும் அவர் எத்தனையோ பணங்களை தோண்டி எடுத்திருக்காரு, நல்லபடியா முடிச்சு கொடுத்திருக்காரு. ஆனா இங்க ஏதோ வினோதமா இருக்குங்கறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி அந்த குடும்பத்துல இருக்க பையன் என்ன சொல்றானா, இந்த பணத்தை நீங்க நோண்டி எடுத்தீங்கன்னா அந்த கல்லறையை நீங்க திறக்க கூடாது, அந்த ஒரு பாக்ஸ் இருக்கும் தெரியுமா, அந்த பாக்ஸ் நீங்க ஓப்பனே பண்ணிடக்கூடாது எக்காரணத்தை கொண்டு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருக்கான். அந்த எக்ஸ்பர்ட் கேக்குறாரு அந்த குடும்பத்துல இருக்க பையன் கிட்ட, ஏன்பா உங்க தாத்தாவை போய் இப்படி ஒரு இடத்துல புதைச்சிருக்கீங்க, அந்த கல்லறையில பேர் கூட இல்ல அப்படிங்கும் போது, இல்ல அந்த காலத்துல நிறைய பேர் இந்த பணத்தை திருடுறவங்க, கல்லறையை தோன்றவங்க, அதுல திருடுறவங்க நிறைய பேர் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு பயந்துதான் நாங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல புதைச்சு வச்சிருக்கோம், அது மட்டும் பேர் கூட வைக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க சமாளிப்பாரு. அவரு கரெக்டான ரீசன் இவனுக்குமே தெரியல, என்னடா இப்படி எல்லாமே மர்மமாவே இருக்கே அப்படிங்கிற மாதிரி அந்த எக்ஸ்பர்ட் நினைக்கிறாரு. இப்ப அந்த எக்ஸ்பர்ட் என்ன சொல்லிடுறாருன்னா, இல்ல என்னால முடியவே முடியாது, நான் கிளம்பிடுறேன். பின்னாடியே ஹாராவும் கில்லும் வரான். அந்த எக்ஸ்பர்ட்டுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான். அவன் கத்துறான், டேய் ஏன்டா நல்ல காஸ்டா, நீ ஏன் எடுக்க முடியாது அப்படிங்கிற முறை, ஏய் சும்மா இருடா, நம்ம எந்த பிரச்சனை தெரியாம மாட்டிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். அங்க நான் நிறைய பார்த்தேன், நிறைய பாக்குறது ஒன்னும் நல்ல சகுனம் கிடையாது, நம்ம கிளம்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி இவங்க 4 பேரும் கிளம்பிடுறாங்க. இப்ப அந்த குடும்பத்து கூட மறுபடியும் இவங்க பேசுறாங்க. அப்ப அந்த குட்டி பாப்பாவோட அப்பா இருக்கான் தெரியுமா, அவன் சொல்றான், இந்த குட்டி பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு அத்தனை குழந்தைங்க மிஸ்கேரேஜ் ஆயிருச்சு, எங்க அண்ணன் குடும்பம் எல்லாருமே செத்து போயிட்டாங்க, எங்க தாத்தா பாத்தீங்கன்னா அவர் முடமாயிட்டாரு, இப்படி பாத்தீங்கன்னா எங்க குடும்பமே ஏதோ ஒரு சாபத்துல நாங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம், எங்களை நீங்க தான் காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசுறாரு. பாருங்க, ஹாரா சொல்றா அந்த எக்ஸ்பர்ட் கிட்ட, ரொம்ப தான் பண்ணாதீங்க, ஒரு குட்டி குழந்தை எவ்வளவு கஷ்டப்படுது, நம்ம ஏன் நம்மளால பண்ண முடியாது நீங்க நினைக்கிறீங்க, வாங்க பண்ணலாம் சொல்லிட்டு இவங்க முடிவு பண்றாங்க. இப்ப மறுநாள் ஆகுது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு 5 பேர் இந்த பணத்தை தோண்டி வெளியே எடுக்கணும்ல, அதுக்காக ஒரு 5 பேர் செட் பண்றாங்க. அந்த 5 பேருமே எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும்னா, இந்தியால ஒரு வருஷமும் ஒரு மிருக வருஷமா இருக்கும். லைக் டிராகன் வருஷம், பன்னி வருஷம் அப்படி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய சீரீஸ் பார்க்க போற. அதே மாதிரி இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, அந்த 5 பணத்தை தோண்டி எடுக்க போறாங்கல்ல, அந்த 5 பேருமே பன்னி வருஷத்துல பிறந்தவங்களா இருக்கணும் முடிவு பண்றாங்க.
அதுக்கேத்த மாதிரி ஒரு 5 பன்னியையும் இவங்க வைக்கிறாங்க, கட்டி வைக்கிறாங்க. எதுக்குன்னா அந்த பணத்தை தோண்டி எடுக்கும் போது அதுல இருந்து வர கெட்ட சக்தி வந்து இவங்க 5 பேருக்கு பதிலா அந்த 5 பன்னிய வந்து இவங்க நினைச்சு தாக்கிடுங்கிறனால அப்படியே அந்த கெட்ட சக்திகளையும் அந்த பன்னி உறிஞ்சுக்குங்கிறதுக்காக இந்த வேலையை இவங்க பண்றாங்க. இப்ப சடங்கு நடக்குது, எதுக்காகனா நல்லபடியா அந்த கல்லறையை தோண்டி எடுத்துட்டு கொண்டு போகணுங்கிறதுக்காக. இப்ப அந்த எக்ஸ்பர்ட் தலைமையில அந்த 5 பேருமே ரெடியா இருக்காங்க அந்த பணத்தை தோன்றதுக்கு. கரெக்டா அந்த டைம்ல கில்லும் வாத்தியத்தை ஆரம்பிக்கிறான். அதுக்கேத்த மாதிரி அந்த மந்திர டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா ஹாரா. அந்த சீன் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். படம் பார்க்கும் போற அப்படியே ஹாரா வந்து அவ கையை கிழிச்சுக்கிறது, அவ காலை கிழிச்சுக்கிறது, மூஞ்சை கிழிச்சுக்கிறது, அப்படியே பயங்கரமா பேய் மாதிரி டான்ஸ் ஆடுறது, அந்த பன்னியை கிழிச்சு 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 அதுல வர ரத்தத்தை எடுத்து அவளே குடிக்கிறது, இது மாதிரி பண்ணிட்டு இருப்பா. அதே சமயத்துல அந்த போனமும் அவங்க தோண்டிக்கிட்டு இருப்பாங்க, அந்த பழத்துல இருந்து தோண்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த 5 பேர் தோண்டி தோண்ட இவங்க டான்ஸ் ஆடிட்டே இருப்பா. அந்த சடங்கு நடந்துகிட்டே இருக்கு. ஒரு வழியா அந்த கல்லறை வந்து தட்டுப்பட்டுரும். இவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க இவங்க 5 பேரும். இப்ப அந்த எக்ஸ்பர்ட் உள்ள போறான். அவங்க போயிட்டு அந்த கல்லறைய பாக்குறாங்க. அந்த எக்ஸ்பர்ட்டோட அசிஸ்டன்ட் சொல்றான், இந்த கல்லறைய பார்க்கும்போது பயங்கர கிளாஸா இருக்கே, செம காஸ்ட்லியா இருக்கு, இதெல்லாம் அந்த காலத்துல ராஜாங்க தான் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இப்ப அந்த கல்லறையை அப்படியே தோண்டி வெளியே எடுக்கிறாங்க. அந்த எக்ஸ்பர்ட் சொல்றாரு, அந்த 5 பேர் தோண்டி எடுத்தாங்களா அவங்கள நீங்களும் டக்குன்னு எல்லாரும் கட்டிட்டு கிளம்புங்க அப்படிங்கிறாரு. ஹீரோயின், அவளோட அசிஸ்டன்ட், அப்புறம் எக்ஸ்பர்ட் அந்த அசிஸ்டன்ட் 4 பேருமே கிளம்பிடுறாங்க அந்த கல்லறையோட. அதே சமயத்துல தாத்தாவோட குடும்பமும் கிளம்பிடுறாங்க. ஆனா இந்த 5 பேர் என்ன பண்றானுங்கன்னா அவனுங்க அந்த இடத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க. அங்க ஏதாவது கிடைக்கும், இது கீழே ஏதாவது புதையல் தோண்டி வச்சிருப்பாங்கிற மாதிரி தோண்டிக்கிட்டே இருக்கானுங்க பாருங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு பாம்பு வருது. அந்த பாம்பை அவங்க கொலை பண்ணிடுறாங்க. அந்த பாம்பு சாதாரண பாம்பு கிடையாது, அது மனித தலை கொண்ட பாம்பு. இப்ப திடீர்னு வானிலை மாறுது, அப்படியே மழை பயங்கரமா அடிக்குது. அப்புறம் அந்த எக்ஸ்பர்ட் அந்த குடும்பத்துல எல்லார்கிட்டயும் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி மழை பெய்யுற நேரத்துல வந்து ஒரு பணத்தை எரிக்க கூடாது, அது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவனுக்கு ஒரு ஷாக் ஆகுது, என்ன எரிக்க மாட்டீங்களா, என்ன பண்ண போறீங்க, அந்த பணத்தை கையில வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்க பயப்படாதீங்க, எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க, இங்க ஒரு ஹாஸ்பிட்டல் பணவரையில நாங்க அதை வச்சுக்கிறோம், சேஃபா வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பயமா இருக்கு. குறிப்பா செத்து போன தாத்தாவோட பொண்ணு வந்து இவங்க அந்த கல்லறை ஓபன் பண்ணா நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அவங்க பயப்படுறாங்க. இப்ப இவனுங்க சொன்ன மாதிரியா ஒரு ஹாஸ்பிட்டல்ல மார்ச்ல வேற பாக்குற ஒருத்தனை புடிச்சிடுறானுங்க. புடிச்சு அந்த கல்லறைய வந்து அந்த பொணவரையில வச்சுக்கிறானுங்க. இவங்க எல்லாருமே சாப்பிட போயிடுறாங்க. அப்ப அந்த எக்ஸ்பர்ட் சாப்பிட போகும்போது அங்க ஒரு புத்த பீடத்தை பாக்குறாரு. அங்க ஒரு சாமியார் இருக்காரு. அவர்கிட்ட போய் கேக்குற, அந்த காட்டுக்கு மலைக்கு மேல ஒரு பணம் இருக்குமே, ஒரு சமாதி இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய அந்த காலத்துல ரூமர் எல்லாம் வந்துச்சு, இது மாதிரி அங்க நிறைய வயிறுடியும் கொட்டி கிடக்குது அந்த பணத்தை கீழே அப்படின்னு. ஆனா எனக்குமே சரியா தெரியல. ஆனா நிறைய பேரு அந்த பணத்தை தேடி சுத்துனானுங்க அந்த காலத்துல, அந்த கல்லறை திருடர்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த எக்ஸ்பர்ட் சொல்றாரு, நான் அந்த பணத்தை தோண்டி எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த எக்ஸ்பர்ட்டோட அசிஸ்டன்ட் எங்கேயோ சாப்பிட்டு இருக்கான் பாருங்க. அந்த பணத்துக்கிட்ட யாருமே இல்ல. அப்ப அந்த மார்ச்சில் வேலை பாக்குறவன் பயங்கரத்தை புரிஞ்சிக்காம ஏதாவது வயிறுடியும் கிடைக்கும், நம்ம செட்டில் ஆயிலாங்கிற நோக்கத்துல அந்த கல்லறை ஓபன் பண்றான் பாருங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு பாராவும் அந்த அசிஸ்டன்ட் வந்துடுறாங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அந்த கல்லறைய ஓபனே பண்ணிட்டான். அதுல இருக்க ஆத்மா அப்படி பாராவை அடிச்சிட்டு போயிடுச்சு. ஆக மொத்தம் வில்லங்க இனிமே ஸ்டார்ட் ஆக போகுது. கல்லறை ஓபன் ஆன விஷயம் தெரிஞ்ச உடனே இந்த எக்ஸ்பர்ட்டும் அவனோட அசிஸ்டன்ட் இப்படி வேகமா வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாரா கிட்ட கேக்குறாங்க. பார்த்தா ஹாரா இங்க அவளுக்கு உடம்பு சரியாம போயிருக்கும். அப்படியே மூக்குல இருந்து ரத்தமா வரும். அவ சொல்ற அந்த பேய் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆதங்கத்துல இருக்குது, அது சாதாரண ஒரு ஆத்மா கிடையாது அப்படின்னு சொல்றா. இப்ப இவங்க 4 பேருக்குமே என்ன பண்ண போறோம்னு தெரியல. இப்ப அந்த குடும்பத்தை காட்டுறாங்க. அங்க ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் வீல் சேர்ல இருப்பார்ல, அதாவது அந்த புதைக்கப்பட்ட தாத்தாவோட பையன், அவர் ஒரு ஜன்னல் கிட்ட உட்கார்ந்து இருக்காரு. அப்ப அந்த ஆத்மா இருக்குல்ல, அது வந்து அவர்கிட்ட பேசுது. அப்பாக்கு ரொம்ப முடியலடா, அப்பாக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குது குளிர்ல, அப்பா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கதவை திறந்து விடுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது பாருங்க. இவரும் கதவை திறந்து விட்டுறாரு. அவ்வளவுதான். அதுக்கு இருக்க பசியில அந்த ரூம்ல என்னெல்லாம் சாப்பிட இருக்கோ எல்லாத்தையும் சாப்பிடுறது. அப்படியே தான் பையன் கூட பார்க்காம அப்படியே கழுத்தை பிடிச்சி அமைக்கியே கொன்றுது. பக்கத்து ரூம்ல போயிட்டு தன்னோட பேத்தியையும் கொன்றுது அந்த ஆத்மா. அதே சமயத்துல இங்க ஹாரா சொல்றா, அந்த ஆத்மாக்கு வந்து கிட்டத்தட்ட தன்னோட உறவினர்கள் யாரும் வந்து இறுதி மரியாதை செலுத்தல, வருஷம் எந்த ஒரு கடமைகள் சடங்குகள் செய்யல, குடிக்க கூட தண்ணி வைக்கல இத்தனை வருஷமாவும். அப்ப அந்த ஆத்மா எவ்வளவு ஒரு காண்டுல இருக்கும். அந்த காண்டு என்ன பண்ணும்னா தன்னோட ஓன் குடும்பத்தையே அது கொலை பண்ணணும் எல்லாரையும் அப்படிங்கதான் நினைக்கும். அது ஒருத்தவங்களை விடாது. நீங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த குடும்பத்துல இருக்க எல்லாரையுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இவன் எக்ஸ்பர்ட் கிட்ட சொல்றா. ஆனா அது ஆல்ரெடி தன்னோட வேட்டையை ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இங்க ஹாரா என்ன பண்றானா, அந்த ஆத்மாவை நம்ம இங்க இழுத்துட்டு வருவோம் அப்படிங்கறதுக்காக அந்த ஆத்மாவை வந்து நம்ம கில் உடம்புல ஏத்துவோம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப இந்த கில்லு ஹாரா அப்புறமாட்டி அந்த எக்ஸ்பர்ட்டோட அசிஸ்டன்ட் இருக்கான் தெரியுமா, இவங்க 3 பேருமே அந்த கல்லறை பக்கத்திலே உட்கார்ந்து சடங்குகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆத்மாவை இழுக்கிற சடங்கு.
காட்டுறாங்க. இங்க இதே சமயத்துல ஹோட்டல்ல தங்கி இருக்க அந்த குடும்பத்துல ஒரு பையன் இருப்பான் தெரியுமா, அவன் தானே இவங்க எல்லாரும் இங்க கூட்டிட்டு வந்தவனே, அவனை காட்டுறாங்க. அவன் என்னமோ வினோதமா நடந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரே பயங்கரமான கெட்ட கனவுகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்ப இங்க சடங்கு நடந்துகிட்டு இருக்கு. ஹாரா வந்து இழுக்க இழுக்க அந்த பேய் அப்படியே வந்து கில்லோட உடம்புக்குள்ள ஏறிடுது. ஹாரா சொல்றான், இங்க பாருங்க தாத்தா, பேசாம எல்லாத்தையும் முடிச்சுக்கோங்க, நீங்களாவே வந்து சரணடைஞ்சிருங்க, எல்லாத்தையும் முடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா பாருங்க. இல்ல முடியாது, என்னோட ஆதங்கம் தீ பரவி கிடக்குது, நான் ஒருத்தனை விட மாட்டேன், என் குடும்பத்துல எல்லாரையும் போட்டு தள்ளுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆத்மா வந்து கில்லோட உடம்ப விட்டுட்டு போயிடுது. இங்க இதே சமயத்துல ஹோட்டல்ல தங்கி இருக்க அந்த குடும்பத்துல ஒரு பையன் இருப்பான் தெரியும். அந்த டைமுக்கு அவனுக்கு ஒரு கால் வருது. யார்கிட்டனா அந்த எக்ஸ்பர்ட் கிட்ட இருந்து, நீங்க எங்க இருக்கீங்க, நீங்க அந்த ஹோட்டல் ரூம்ல தானே இருக்கீங்க, நீங்க அங்கேயே சேஃபா இருங்க, ஒரு பெரிய தப்பு நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இவர் பேச ஆரம்பிக்கிறாரு அந்த எக்ஸ்பர்ட். அதே சமயத்துல இவன் ஹோட்டல் ரூமோட கதவு வந்து தட்டப்பட்டு இருக்கு. இவன் யாரு அப்படி கேட்க போற, நான் தான் எக்ஸ்பர்ட் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான் பாருங்க. கால்ல பேசிக்கிட்டு இருக்க, எப்படி அங்க கதவு கிட்ட இருக்க முடியும், நீங்களா இப்ப என் கதவு கிட்ட இருக்கீங்க, இல்ல இல்ல நான் இப்பதான் வந்துகிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த செல்போன்ல சொல்லுது அந்த வாய்ஸ். அவனுக்கு அப்படியே ஷாக்கா இருக்கு, பயமா இருக்கு, அவனுக்கு அப்படியே முடியல. அவன் கேக்குறான் என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற, இங்க மாதிரி ஒரு தப்பு நடந்துருச்சு, உங்க தாத்தாவோட கல்லறை வந்து திறக்கப்பட்டுருச்சு, நீங்க சேஃபா இருங்க, நீங்க கதவை எக்கார்ந்து கொண்டு திறந்துடாதீங்க, நீங்க ஜன்னல் கிட்ட எல்லாம் போயிடாதீங்க, சேஃபா இருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வாய்ஸ் சொல்லுது. இவனுக்கு என்ன பண்றது தெரியல, அப்படியே பயமா இருக்குது. அப்படியே இவன் நவந்து நவந்து ஜன்னல் கிட்ட போயிட்டு இருக்கான் பாருங்க. அப்ப கரெக்டா வந்து அந்த செல்போன்ல சொல்லப்படுது, நீ ஜன்னல லைட்டா தொற, டக்குனு தொறன்னு ஒரு வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கு. டக்குனு தொற அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்றாரு. இவனுக்கு எதுவுமே புரியல. சரி திறக்கலாம்னு சொல்லிட்டு போறான். டேய் தாத்தா உள்ள வரணும், திறக்கறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லுது அந்த வாய்ஸ். இவனும் ஜன்னல திறந்துறான் பாருங்க. அப்படியே அந்த தாத்தாவோட ஆவி அப்படியே இந்த சீலிங்ல இருக்கு, அதை இவன் பாக்குறான் பாருங்க. அப்படியே பயத்தோட உச்சிக்கே அவன் போறான். இப்ப அந்த ஹோட்டல் ரூம் வெளியே கரெக்டா அந்த எக்ஸ்பர்ட் வரான். அந்த ஹோட்டல்ல வேலை பாக்குறவங்க கிட்ட அந்த ரூம் கீ வாங்கிட்டு உள்ள போய் பாக்குறான் பாருங்க. இவன் டைனிங் டேபிள் மேல நின்னுகிட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு இந்த மிலிட்டரியில இருப்பாங்க தெரியுமா, அந்த பழங்காலத்து ஆளுங்க, அவங்கள மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். இப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அந்த கல்லறையில இருந்த அந்த ஆன்மா வந்து ஒரிஜினலா எப்படி இருந்திருக்காருன்னா, கொரியா ஜாப்பனீஸ் போர் காலத்துல ஒரு போர் வீரரா, ஒரு கமாண்டரா அவர் இருந்திருக்காரு. இப்ப எங்க ஹாரா என்ன பண்றான்னா, அந்த கல்லறையை தூக்கிக்கிட்டு கில்லு அப்புறம் அந்த எக்ஸ்பர்ட் அசிஸ்டன்ட் இவங்க 3 பேருமே எங்கேயோ கிளம்புறாங்க. அந்த அசிஸ்டன்ட் எக்ஸ்பர்ட் கிட்ட சொல்றான், யோ அண்ணா எப்படியாவது சீக்கிரம் பர்மிஷன் உங்க குடும்பத்துக்கிட்ட இருந்து, இந்த ஆத்மா ஒருத்தவங்கள கொலை பண்ண ஆரம்பிக்கிறதுக்குள்ள நம்ம வந்து இதை எரிச்சிடணும், கல்லறையோட சேர்ந்து அதோட பாடி எரிஞ்சிருச்சுன்னா அந்த ஆத்மா ஆட்டோமேட்டிக்கா காலி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். அவரு இங்க ஸ்டன் ஆகி போய் நிக்கிறாரு. ஏன்னா அந்த பையன் இருக்கான் உடம்புக்குள்ளதான் இப்ப இந்த தாத்தாவோட ஆவி இருக்கே, லிட்டரா தண்ணி அப்படி குடிச்சுக்கிட்டே இருக்கு. இத்தனை வருஷமா கல்லறையில இருந்து பசி தாகம் அந்த குளிர் இதுல கஷ்டப்பட்டு இருந்த அந்த ஆத்மா வெளியே வந்து அவ்வளவு ஆக்ரோஷமா இருந்திருக்கு. தான் குடும்பத்துல இருக்க யாருமே தன்னை வந்து பாக்கலையே, நம்மனாலதான் இவங்க இவ்வளவு பெரிய சொகுசா வாழ்றாங்க, அமெரிக்கால போய் செட்டில் ஆயிருக்காங்க, என்ன இருந்தாலும் இந்த தாத்தாவோட இதுலதான் இவங்க இவ்வளவு பெரிய ஆளா இருக்காங்க. ஆனா அப்படி இருந்து அந்த தாத்தா வந்து இவங்க வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், வருஷம் போய் பாக்கணும், அந்த மாதிரி எதுவுமே இல்லாம என்னமோ ஒரு காட்டுல அனாதை போன மாதிரி விட்டு வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் சேர்ந்துதான் இப்ப இவங்களுக்கு வேட்டா வருது. தண்ணி எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அந்த ஆத்மா அந்த எக்ஸ்பர்ட் கிட்ட சொல்லுது, நரி புலியோட வயித்தை கிழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பையனோட கழுத்து ரிவர்ஸ்ல திரும்பி அப்படியே முதுகு கிட்ட நேரா வந்து அப்படியே செத்து போயிடுறான். அப்படியே இவங்க எல்லாம் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இப்ப இவங்க அந்த கலரையை தூக்கிட்டு ஒரு சைடு போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா அவ்வளவு மழை ஜோரா பெய்யுது. சோ இவங்களுக்கு எந்த ஒரு இடமே கிடைக்க மாட்டேங்குது அந்த கல்லறையை எரிக்கிறதுக்கு. இதெல்லாம் இங்க ஒரு சைடு போயிட்டு இருக்க மாதிரி இங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கால அந்த குட்டி குழந்தைய வந்து சிஸ்டர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை இப்பதான் கொஞ்சம் ஆரோக்கியமா ஆயிக்கிட்டு வருது. அந்த குழந்தைய தூங்க வைக்கிறாங்க பாருங்க. அப்ப மறுபடியும் அந்த குழந்தை கத்த ஆரம்பிக்குது. அதோட மெடிக்கல் கண்டிஷன்லாம் பயங்கரமா மோசமாக ஆரம்பிக்குது. ஏன்னா இப்ப அந்த பெரிய தாத்தாவோட ஆவி இங்க வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த குழந்தை வரைக்கும் கொல்ல போகுது பாத்தீங்களா. அது அந்த ஆவி இந்த குழந்தைய கொல்ல வர இந்த மாதிரி பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. இந்த சமயத்துல கரெக்டா அந்த எக்ஸ்பர்ட் வந்து அந்த ஆத்மாவோட பொண்ணு இருக்கும் தெரியுமா, அந்த பாட்டியா இருப்பாங்களா, அவங்க கிட்ட போன் பண்ணி கேக்குறாங்க, இந்த மாதிரி நாங்க உடனே எரிச்சாகணும், உங்க சம்மதத்தை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. இப்ப அந்த பணத்தை அந்த சமாதி பாக்ஸோடய சேர்த்து அப்படியே எரிக்கிறாங்க பாருங்க. அந்த எரிச்ச இதுல அந்த ஆத்மாவோட பவர் எல்லாமே போய் அந்த ஆத்மா அப்படியே அழிஞ்சு போயிருது. ஒரு வழியா அந்த குழந்தை காப்பாற்றப்படுது. இப்ப எல்லாமே சரியாயிடுச்சு, பழைய மாதிரி மாறிடுச்சுன்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுதான் இல்ல. இப்ப அந்த எக்ஸ்பர்ட் நேரா போயிட்டு அந்த 5 பேர் தோணுனாங்க தெரியுமா, அவங்கள ஒருத்தவங்க வீட்டுக்கு போறான். அங்க போய் பார்த்தா அவன் வேர்த்து விறுவிறுத்து பயத்துல நிறைஞ்சிருக்கான். இவன் தான் அந்த பாம்பை கொலை பண்ணிருப்பான். அவனுக்கு எங்க பார்த்தாலும் அந்த பாம்பு ஊறிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஏதோ அமானுஷ்யமான உருவம் அவன் வந்து தாக்குற மாதிரி இருக்கான். ஏதோ ஒரு பேயால இவன் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத அந்த எக்ஸ்பர்ட் புரிஞ்சுக்கிட்டு இப்ப மறுபடியும் அந்த மலை முச்சிக்கே போறான்.
அப்படி என்ன பாம்பு, நம்ம அதை பார்க்கலாம் சொல்லிட்டு இவன் போறான் பாருங்க. அங்க போயிட்டு இவன் தோன்றான் தோண்டிக்கிட்டே இருக்கான். அந்த ஏற்கனவே அங்க இருந்தானே அந்த தாத்தாவோட பணத்தை எடுத்திருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவனுக்கு ஏதோ வந்து தட்டுப்படுது. இன்னொரு கல்லறை அதுக்குள்ள இருக்க மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அவன் போன் பண்ணி அவங்க 3 பேர்கிட்டயும், அவன் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்றான். இப்ப இவங்க 3 பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க பாருங்க. அங்க பார்த்தா ஒரு கல்லறை நேர் வாக்குல நிக்க வைக்கப்பட்டு புதைக்க வைக்கப்பட்டிருக்கு. அதை பார்க்கும்போது இவங்களுக்கே ஆச்சரியமா ஆகுது. ஹாரா சொல்றான், நம்ம யாருமே இதை தொட வேணாம், இதை எப்படியாவது மண்ணுக்குள்ள இருந்து வெளியே எடுப்போம், அப்புறம் எது வேணாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க முடிவு பண்றாங்க. ஒருவேளை அதே குடும்பத்துல இருக்க இன்னொருத்தவங்களோட பணமோ இது அப்படிங்கிற மாதிரி இவங்க ஃபீல் பண்றாங்க. ஆனா இவங்க நோண்டதான் ஒரு ஆச்சரியம் இவங்களுக்கு கிடைக்குது. அது சாதாரண மனித ஹைட்டுக்கு ஒன்னும் அந்த கல்லறை இல்ல, அது பாத்தீங்கன்னா அவ்வளோ பெருசா இருக்கு. இவங்க அந்த தரன்னு புடிச்சு இழுத்துட்டு வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அப்புறம் இவங்க அதை எடுத்துட்டு கார்ல ஏத்திக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்பதான் ஒண்ணுத்துக்கிட்டு இவங்க படாத பாடுபட்டாங்க. இப்ப இன்னொன்னு தூக்கிட்டு போறாங்க. நேரா எங்க போறாங்கன்னா அந்த புத்த பீடத்துக்கு தான் போறாங்க. அங்க அந்த சாமியார் பார்த்தோன்னு என்னாச்சு, எதுக்கு வந்திருக்கீங்கிற மாதிரி கேட்கும் போது, இன்னைக்கு ராத்திரி நாங்க இந்த பணத்தை இங்க வச்சுக்கிட்டு ஆகணும், எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவரும் ஒரு இடத்த காமிக்கிறாரு. இப்ப ஹாரா என்ன பண்றான்னா அந்த இடத்த சுத்தி மந்திரிக்கப்பட்ட அரிசி, அப்புறம் ஆடு ரத்தம் இதெல்லாம் ஊத்தி அந்த ஆவி அதுல இருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு இவங்க சீல் பண்றாங்க. அப்புறம் அந்த வயசான பாட்டி ஒண்ணு இருக்கும் தெரியுமா, அந்த பொண்ணு, அவங்களை இங்க கூப்பிட்டுருப்பாங்க. உங்களுக்கு என்ன தெரியுதோ எல்லா விஷயமும் மறைக்காம எங்க கிட்ட சொல்லுங்க, அப்பதான் நம்ம ஏதோ ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டி இருக்கோம், அதுல இருந்து நம்மளே காப்பாத்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பாட்டி சொல்றாங்க, எனக்கு உண்மையிலே எதுவுமே தெரியல, ஏன் எங்க அப்பாவை போய் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான இடத்துல புதைச்சு வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாருங்க. அதுக்கு அந்த எக்ஸ்பர்ட் சொல்றாரு, சும்மா நடிக்காதீங்க, உங்க அப்பா எப்படிப்பட்ட ஃபேமஸான ஆள்னு எனக்கு தெரியும், கொரியாவே ஜாப்பனீஸ் கிட்ட வித்தவர் தானே, அதனாலதான் ஏதோ ஒரு முனிவர் அவரை பழி வாங்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு இடத்துல புதைக்க வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முறை பாட்டி, அதுதான் எனக்கும் புரியல, ஏன்னா அந்த முனிவர் வந்து கொரியன் கிடையாது எங்க அப்பாவை பழி வாங்குறதுக்கு, அவர் ஒரு ஜாப்பனி, எங்க அப்பா ஜப்பானுக்கு தான் ஹெல்ப் பண்ணாரு, அப்ப எப்படி அவரே எங்களை பழி வாங்க முடியும், ஏதோ எனக்கு புரியல இதுல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இதை கேட்ட ஹாராவும் அந்த எக்ஸ்பர்ட்டுமே ஷாக் ஆறாங்க. அப்ப அந்த பாட்டி ஒரு போட்டோ காமிக்கிறாங்க. அந்த போட்டோல பாத்தீங்கன்னா எல்லா ஜப்பான் ஆளுங்க, அந்த முனிவர், இவங்க அப்பா எல்லாருமே இருக்காங்க. அந்த சவப்பெட்டி நீங்க எரிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அந்த இடத்த விட்டு. இப்ப இவங்க எல்லாருமே நாளைக்கு காலை ஆனோன்னு எரிச்சிடலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தூங்க போறாங்க பாருங்க. இப்ப திடீர்னு கில்லுக்கு ஒரு மாதிரி அமானுஷமா இருக்கு. அவருக்கு ஏதோ கனவு எல்லாம் தப்பா வருது. லைக் சாமியாருக்கு ஏதோ பேய் பிடிச்சி இவர் மண்டவேல ஆடிட்டு இருக்க மாதிரி கனவு வந்து இவர் எழுந்திக்கிறாரு பாருங்க. உண்மையிலே அந்த இடத்துல சாமியார் இல்ல, மற்றபடி இவங்க எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இவர் நேரா போயிட்டு அந்த புத்த பீடத்திலே இருக்கிற இந்த மிருகத்தெல்லாம் வளர்த்துட்டு இருப்பாங்க ஒரு ஏரியால. அங்க போய் பார்த்தா ஏதோ ஒரு ஆத்மா மனித ரூபத்துல அங்க இருக்க எல்லா மிருகத்தையும் கொன்னு தின்னுகிட்டு இருக்கு. அதை பார்த்து இவன் அப்படி பயப்படுறான். அதே சமயத்துல கார்ல பாத்தீங்கன்னா ஹாரா இருப்பா. அவ கூட செத்து போனா அவளோட பாட்டி ஆத்மா எப்பவுமே அவ கூட இருக்கும். இப்ப நேரா கில்லு போயிட்டு இவங்க வச்சிருக்காங்கல்ல அந்த சவப்பெட்டியை, அந்த ரூம் போய் ஓபன் பண்ணி பாக்குறாங்க பாருங்க. பார்த்தா அது இவங்க சுத்தி வேலி போட்டிருக்காங்கல்ல, அது மூலமா அதனால வெளியே வர முடியல சொல்லிட்டு மேல கூரைய பிச்சுக்கிட்டு அது போயிருக்கும். அதை பார்த்து ஹாராவும் கில்லும் ஷாக் ஆகுறாங்க. ஹாரா சொல்றா, போய் எல்லார்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணு போன்னு சொல்லிட்டு கில்லு அனுப்பிச்சு விடுறா பாருங்க. இப்ப அவன் அந்த இடத்துல தனியா நிப்பா பாருங்க. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஹைட்டா ஒரு உருவம் இவளுக்கு கிட்டக்க வருது. அதை பார்த்தோன்னே இவ கண்டுபிடிச்சிடறா, இது அந்த பேய் தான் அப்படின்னு. இவ அதை பார்த்தோன்னே அப்படியே முட்டி போட்டு சரணடைஞ்சிடறா. அது சொல்லுது, என்னோட எதிரி ஆளுங்க இங்க நிறைய பேர் உலாத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாரையும் நான் போட்டு தள்ள போறேன், இந்த மண்டை. ஒரு மண்டைய வந்து உடம்பே இல்லாம அப்படியே உருட்டி விடுது இவகிட்ட. அதை பார்த்தோன்னே அப்படியே பயப்படுறா. ஆனா இவனால பேசவும் முடியாது. அவ அப்படியே சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்றா பாருங்க. அப்படியே அந்த ஆத்மா வேற எங்கேயோ போகுது பாருங்க. இவ கரெக்டா அந்த இடத்த விட்டு வெளியே வரலான்னு பாக்குறா, அது புடிச்சிருது. இவ கிட்டக்க வரலான்னு பாக்குது, கரெக்டா அந்த இடத்துக்கு கில்லு வந்துடுறான். அவன் வந்து ஒரு கடப்பாறை மாதிரி வச்சு அதை குத்த போறான் பாருங்க. ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. அவனுக்கே ஷாக் ஆகுது. அது அவ்வளோ பெரிய உருவமா இருக்கு. அது ஏதோ ஒரு போர் வீரர் ட்ரெஸ் மாதிரி போட்டிருக்கு. அது அப்படியே கில்ல மண்டைய புடிச்சி அவன் வயிற்ற கிழிச்சிருது. அதை பார்த்து அவன் அப்படியே பயப்படுறா. இப்ப நெக்ஸ்ட் நீ தாண்டி அப்படிங்கிற மாதிரி கிட்ட வருது பாருங்க. அப்ப ஒரு சேவல் கத்துற சவுண்டு கேட்டோடனே அது ஏதோ மந்திரங்கள்லாம் படிக்குது பாருங்க. அப்படியே அது ஒரு நெருப்பு பந்து மாதிரி ஃபார்ம் ஆகி அப்படியே பூமிக்கு மேல ஆகாயத்தை நோக்கி போயிடுது. இப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த எக்ஸ்பர்ட்டும் அந்த அசிஸ்டன்ட்டும் வந்துடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கில்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. அவன் உயிருக்கு போராடின நிலைமையில அங்க இருக்கிறான். போலீஸ் நியூஸ்ல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பெரிய கரடி வந்து தாக்கிருச்சு மாதிரி அவங்க சொல்றாங்க. சோ ராணுவம் எல்லாருமே அந்த கரடியை தேடுது, இல்லாத ஒரு கரடியை தேடுது. ஹாரா அந்த எக்ஸ்பர்ட் கிட்ட சொல்றா, நம்மள தாக்குன ஆத்மா வந்து
அந்த மனித ரூபத்தோட ஆத்மாவே கிடையாது, அது ரெண்டையும் யாரோ பிணைச்சு வச்சிருக்காங்க, இது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயமே கிடையாது, நம்மளுக்கு ஏன்னா எதுவுமே தெரியல இத பத்தி அப்படிங்கிற மாதிரி அதை கேட்டு அவரே ஷாக் ஆகுறாரு. என்னது அப்படிங்கிற மாதிரி. ஆமா, ஏதோ ஒரு மனிதரோடயோ இல்ல ஒரு மிருகத்தோடைய ஆன்மா வந்து ஏதாவது ஒரு உயிரற்ற பொருள் மேல ஊடுருவி ரெண்டும் சேர்ந்து பயங்கரமான ஒரு விஷயமா ஃபார்ம் ஆயிருக்கும். இது எங்க இருந்து வந்துச்சு, யார் இதை வச்சா, அது மட்டும் இல்லாம ஏன் அந்த தாத்தாவோட சமாதி கீழே இது இருக்குது, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு ஹாரா அந்த எக்ஸ்பர்ட் கிட்ட சொல்றாளா. இப்ப அவருக்கு எல்லா விஷயங்களும் சேர்ந்து ஒரு விதமா அவருக்கு ஃபார்ம் ஆகுது. அவர் நேரா அந்த புத்த பீடத்துக்கே போகிறாரு. தாத்தா வந்து ஒரு துறவி சொல்லிதான் இங்க புதைக்கப்பட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த புத்த பீடத்துக்கு வந்திருக்க போது அந்த சாமியார் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அப்பெல்லாம் நிறைய கல்லறை திருடர்கள்லாம் இருப்பாங்க, அவங்களோட பொருள்லாம் இன்னுமே வந்து இந்த பில்டிங் கீழே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. அங்க பாத்தீங்கன்னா அவர் சில மேப், சில புக்கு, அப்புறம் ஒரு போட்டோ எல்லாம் பாக்குறாரு, நிறைய குரூப் ஆஃப் மக்கள் இருக்க மாதிரி. அதுக்கு பின்னாடி என்னன்னா இவங்கலாம் ஹீரோ, நம்ம நாட்டை காப்பாத்தின ஹீரோ அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. இதெல்லாம் அவர் பாத்துட்டு இருக்காரு. இப்ப இதே இடத்துல கில்ல பாத்தீங்கன்னா ஆபரேஷன் முடிஞ்சு அவர் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் பொழைக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் அவர் உடல் உறுப்புகள் ரொம்ப மோசமான நிலைமையில பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா டாக்டர்ஸ் தான் சொல்றாங்க, ஆனாலும் அவர் நேரம் கண்ணு முழிச்சிருக்கணும், ஏன் முழிக்கலங்கிற ரீசன் எங்களுக்கு தெரியல, இருந்தாலும் நாங்க இப்போதைக்கு அப்சர்வேஷன் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியும்ல என்ன ரீசன் சொல்லிட்டு. இப்ப கில்லு கூட பிறந்த 2 பேரும் வராங்க. இப்ப அவங்க 2 பேரு அப்புறம் ஹாரா இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த பேய் ஓட்டுற சடங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க கில்லு மேல. அதே சமயத்துல இங்க அந்த எக்ஸ்பர்ட் என்ன பண்றாருன்னா மறுபடியும் அந்த இடத்துக்கு போயிட்டு தோண்ட ஆரம்பிக்கிறாரு. ஏதோ ஒண்ணுதான் அவர் தேடுறாரு. இப்ப அந்த கில்லு உடம்புக்குள்ள இருக்க அந்த ஆத்மா பேச ஆரம்பிக்குது. என் மாஸ்டர் தான் இந்த உலகத்திலே பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்குது. இப்ப எங்க இருக்காரு ஓ மாஸ்டர் அப்படி கேட்கும் போது கரெக்டா அது எந்த இடத்த சொல்லுதுன்னா அந்த சமாதி இடத்த தான் சொல்லுது. அங்க பாத்தீங்கன்னா இப்ப இவரு அந்த எக்ஸ்பர்ட் தோண்டிக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப அந்த கில்லு உடம்புக்குள்ள இருக்க ஆன்மா சொல்லுது, என் எஜமான் தான் அந்த இடத்தையே காப்பாத்துற தளபதி அப்படிங்கிற மாதிரி அது பேச ஆரம்பிக்கும். இப்ப அந்த எக்ஸ்பர்ட் தோண்டிட்டு இருக்க அங்க ஒரு பணம் அப்படியே இருக்கு. அது யாருன்னா படை தளபதி கெட்டப்ல ஒண்ணு வந்து கில்லு உடம்ப கூட வெட்டுச்சு தெரியுமா, அந்த உருவம் அப்படியே இருக்கு இங்க போனோமா. அதை பார்த்து அவர் பயப்படுறாரு எக்ஸ்பர்ட். உங்க எல்லாரையும் நான் கொலை பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆத்மா சொல்லுது பாருங்க கில்லு உடம்புல இருந்து. மறுபடியும் கில் அன்கான்சியஸ் ஆயிடுறான். இப்ப இவங்க 3 பேரும் கில்லு இருக்க ஹாஸ்பிட்டல் ரூமுக்கு வராங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த அசிஸ்டன்ட் கேக்குறாரு, நீங்க ஏன் அந்த இடத்துக்கு மறுபடியும் போனீங்க அப்படிங்கும் போது அந்த எக்ஸ்பர்ட் சொல்றாரு, ஆக்சுவலா இவ்வளவு நாள் நம்மளுக்கு எதுவுமே தெரியாம இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த தாத்தாவோட பேய் அந்த பேரன் உடம்புல இருக்கும் போது அது சொன்ன வார்த்தை என்னன்னா, நரி வந்து புளிய வந்து வெட்டி தீக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அது இறந்திருக்கும். அது என்ன மீனிங்னா, கொரியா வந்து ஒரு புலி ஷேப் ஒரு கண்ட்ரி அப்படின்னா கரெக்டா அதோட முதுகெலும்பு பாயிண்ட்ல தான் அந்த சமாதி நம்ம எல்லாம் தோண்டி எடுத்து தெரியுமா அந்த இடம் அமைஞ்சிருக்குது. அந்த காலத்துல ஜாப்பனீஸ் வந்து கொரியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருக்க முறை அவங்க கொரியா விட்டு போகிற மாதிரி சுச்சுவேஷன் வர முறை கொரியா நல்லா இருக்க கூடாது, ஒரு சாபத்தை வந்து விட்டுட்டு தான் போயிருக்காங்க. அந்த சாபத்தை எந்த மாதிரி அவங்க விட்டுருக்காங்க அப்படின்னா இரும்பு கடப்பாறைய முக்கியமான பாயிண்ட், இப்ப அந்த புலிக்கு முக்கியமான பாயிண்ட் என்னென்ன உடம்புல இருக்கும் அந்த மாதிரி முக்கியமான இடத்துல எல்லாம் அந்த அயன் ராட்ஸை வந்து அவங்க வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த கல்லறை திருடர்கள் சொல்லிட்டு இவங்க எல்லாம் முத்திர குத்துன ஆளுங்க யார் பாத்தீங்கன்னா அவங்க உண்மையிலே கொரியாவை காப்பாத்து நினைச்ச ஆளுங்க தான். புரிஞ்ச அளவுக்கு இந்த ராட நிறைய இடத்துல இருந்து எடுத்திருக்காங்க. இப்ப எல்லா இரும்பு ராடோட முக்கியமான இடம் பாத்தீங்கன்னா இந்த இடம் தான். எல்லா இடத்தோட கம்பேர் பண்ண போது இந்த சமாதி இருக்கிற இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்னன்னா புலி ஷேப் கொண்டு இந்த கொரியாவோட முதுகெலும்புல இந்த ராட குத்துறனால சாபத்தை வந்து வேரூன்றி இவங்க வச்சிருக்க மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. காப்பாத்தணும், அந்த இரும்பை வந்து யாருமே எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஜாப்பனீஸ்ல அந்த காலத்துல ஒரு பெரிய சாமுரை, அதாவது இந்த பெரிய தளபதி 15,000-20,000 பேரை கொன்னு தீர்த்தவனோட ஒரு உருவத்தை வந்து அவனோட ஆத்மா வந்து இந்த இரும்புல கட்டி வச்சிருக்காங்க. அதனாலதான் நம்ம அவனோட சவப்பெட்டி இங்க தூக்கிட்டு வந்தா கூட அந்த உடம்பு ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு மறுபடியும் அதே இடத்துல புதைஞ்சிருக்கு. ஏன்னா அது இந்த இடத்த காப்பாத்திக்கிட்டு இருக்கு, அதை எடுத்தா ஒண்டியதான் நம்ம கில்ல காப்பாத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு பாருங்க. அவன் கத்துறான், அதை எடுக்கிறது சாதாரண விஷயம், நீங்களே சொல்றீங்க அந்த பேய் மறுபடியும் அந்த இடத்துக்கு தான் போயிருக்கு, அந்த ஆத்மா அங்கதான் இருக்கு, அது நம்ம விடாது அப்படிங்கிறீங்க எப்படி அப்படிங்கும் போது ஹாரா சொல்றா, அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், கண்டிப்பா நம்ம ஜெயிக்கிறது வாய்ப்பே கிடையாது, ஆனா நம்ம எப்படியாவது இதை பண்ணி தான் ஆகணும் கில்லுக்காக அப்படி சொல்றாங்க. இவங்க 3 பேரும் முடிவு பண்றாங்க. இவங்க பேசிட்டு இருக்க இந்த டைம்ல கில்லுக்கு பாத்தீங்கன்னா வலிப்பு மாதிரி ஏற்படுது. அங்க டாக்டர்ஸ் எல்லாம் வராங்க. அப்ப இவங்க ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாங்க, அந்த பேய் வந்து கில்ல வயித்தை கிழிச்சிருக்கும் தெரியுமா. ஆக்சுவலா கில்ல உடம்பு ஃபுல்லா டாட்டூ இருக்கும், ஆனா டாட்டூ இருக்க இடத்த அதை டார்கெட் பண்ணவே இல்லை, டாட்டூ இல்லாத சைடை தான் அது கிழிச்சிருக்கு. அப்ப டாட்டூ போட்டிருந்தா நம்மளே தாக்காதுங்கிற ஒரு முடிவுக்கு இவங்க வராங்க. இப்ப மறுநாள் ஆகுது, இவங்க 3 பேரும் அப்படியே உடம்பு ஃபுல்லா டாட்டூ போட்டுக்கிட்டு அந்த காட்டை நோக்கி போறாங்க.
இப்ப இவங்க 3 பேருமே அந்த கல்லறைக்கு போறாங்க. அங்க நிறைய மீனை வந்து உயிரோட அப்படியே அந்த கல்லறையில இருந்து அப்படி போட்டுக்கிட்டே வராங்க ஒரு மரத்தை நோக்கி. இப்ப ஹாரா சொல்றவங்க 2 பேர்கிட்டயும் எப்படியாவது அந்த மரத்துக்கிட்ட அது வந்துருச்சுன்னா நான் இங்க அதை டைம் ஓட்டுறேன், நீங்க அதுக்குள்ள எப்படியாவது அந்த இரும்பை வந்து எடுத்துருங்க, அங்க உண்மையில அந்த இரும்பு இருக்குதானே அதை எடுத்தா எல்லாம் சரியாயிடும் தானே அப்படிங்கிற மாதிரி வந்து எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்கறா. அவரும் ஆமா கண்டிப்பா முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இப்ப ராத்திரி ஆகுது, அந்த பேய் அந்த இடத்த விட்டு அப்படியே வெளியே வருது, அந்த மீனை சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே வெளியே வந்துகிட்டு இருக்கு. இவங்களும் நினைச்ச மாதிரியே அந்த பேய் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த இரும்பு அங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த எக்ஸ்பர்ட்டும் அந்த அசிஸ்டன்ட்டும் சேர்ந்து தேடுறாங்க. இவங்களும் தேடுறாங்க ஆனா கிடைக்கவே மாட்டேங்குது அந்த இரும்பு. அதே சமயத்துல இங்க ஹாரா கிட்டக்கு அந்த பேய் வந்துருச்சு. இப்ப ஹாரா அப்படியே அந்த பேய் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா. அது கிட்ட நீ எங்க இருந்து வந்த, நீ எதுக்கு இங்க இருக்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அது சொல்லுது, இந்த மாதிரி நான் அந்த காலத்துல ஜப்பான்ல பெரிய சாமுராயா அது இருந்திருக்கு. அந்த பில்லி சூனி ஏவெல்லாம் வைக்கிற ஆளுங்கெல்லாம் இருப்பாங்க தெரியுமா, அந்த சாமியார்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த போர் வீரரோட இறந்த உடலுக்குள்ள ஒரு இரும்பு கடப்பாறையை சொருகி அதை அப்படியே நேர்குத்துல இறக்கி இந்த சமாதியில வந்து புதைச்சு வச்சிருக்காங்க. எதுக்குன்னா கொரியாவுக்கு சாபத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக. இப்படியே அது பேசிக்கிட்டு இருக்கும் போது அதுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது, ஐயோ நம்ம இந்த இடத்த விட்டு வந்துட்டோம், நம்ம அந்த இடத்த காப்பாத்துறதா நம்மளோட வேலைங்கிறது ஞாபகம் வருது. அப்பதான் அந்த ஹாரா வந்து நம்ம கிட்ட பேச்சு கொடுத்து ஏமாத்துறாங்கிற மாதிரி ஹாரா கிட்டக்கு வந்து அவளை கொலை பண்ண வருது பாருங்க. அப்ப ஹாரா கொடி அவளோட பாட்டி இருப்பாங்கல்ல, அவங்க இருக்கிறது அது பாக்குது. அதுக்கு இப்போதைக்கு இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, அந்த இடத்த காப்பாத்துறதா அதோட பிரைமரி கோலா இருக்கும். சோ அதனால இப்ப வேகமா அந்த இடத்துக்கு ஒரு நீர் பந்து மாதிரி ஃபார்ம் ஆகி ஆகாயத்துல பறந்து அந்த இடத்துக்கு போகுது. ஹாரா ஐயோ நம்ம இதை போய் சொல்லணுமே வேகமா போய்கிட்டு இருக்கா பாருங்க. அப்ப அந்த அசிஸ்டன்ட் எதுக்க வரான், அந்த அசிஸ்டன்ட் கிட்ட என்ன கண்டுபிடிச்சின்னு கேட்க மாதிரி, இல்ல எங்க அங்க இல்லவே இல்ல, நான் எவ்வளவு சொன்னாலும் அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு, அவர் நோண்டிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். பார்த்தா நேரா அந்த ஆத்மா அந்த கல்லறைக்கு மேலதான் இருக்கு. இந்த எக்ஸ்பர்ட் பாடிக்கு நோண்டிக்கிட்டே இருக்காரு, அதை கூட பார்க்காம. அப்படியே அந்த மேல இருந்து நெருப்பு நேரா பொத்துன்னு அப்படியே அவர் மேல வந்து விழுது பாருங்க. ஹாராவும் அந்த அசிஸ்டன்ட் பயப்படுறாங்க. இப்ப அந்த ஆத்மா வந்து அந்த சாமரை கெட்டப்புக்கு வருது, அப்படியே வயித்தை கிழிச்சுக்கிட்டே இருக்கு. இதை பார்த்து அவங்க மேல அவங்க 2 பேரும் பயப்படுறாங்க பாருங்க. அப்ப ஹாரா கரெக்டா ஹார்ஸோட ரத்தத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அதை தெளிச்சா பேய்களுக்கு எல்லாம் வந்து மந்திர தண்ணி மாதிரி. சோ அதை தெளிச்ச உடனே இந்த பேய் அப்படியே அலற ஆரம்பிக்குது, ஏன்னா அது உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அது வந்து ஒரு ஃபயர் பாடி கரெக்டா. சோ ஃபயர்ல தண்ணி பட்டுச்சுன்னா எரியுங்களா, அதனால அதுக்கு எரியுது. அதே மாதிரி பேரலா பார்த்தோம்னா கில்லுக்கு அந்த பேய் பிடிச்சிருக்கும் தெரியுமா, அவன் அப்படியே இங்க இருக்கிறத ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் கிட்ட வந்து அவங்க அக்கா தங்கச்சி 2 பேருமே இருக்கிறாங்க, அவனுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுங்கிறதுனால. அவன் உடம்பு இப்ப அப்படி பத்திக்கிட்டு எரியற மாதிரி அவனுக்கு அப்படி இங்க என்னென்னலாம் அந்த பேய்க்கு நடக்குதோ அதெல்லாம் அவனுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அவனுக்கும் அப்படி உடம்பெல்லாம் எரியாரு. இப்ப ஹாராவும் அந்த அசிஸ்டன்ட் வேக வேகமா வந்து அந்த எக்ஸ்பர்ட் கூட்டிட்டு போலாம் வராங்க பாருங்க. அப்ப பேய் கரெக்டா இவங்க 2 பேரையும் புடிச்சு அப்படியே தள்ளி விட்டுருனா அதோட முழு எய்ம் பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பர்ட் மேலதான். இப்ப அந்த எக்ஸ்பர்ட்டுக்கு எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிக்குது, அவர் படிச்சது எல்லாமே. அப்ப நம்ம பூமியில வந்து 4 பொருள் வந்து ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சமமா இருக்கிறது, நீர், நெருப்பு, அதே சமயத்துல இரும்புக்கு எதிர் பாத்தீங்கன்னா மரம் தான். இப்ப அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அவங்க எங்கெங்கயோ தேடிட்டு இருந்தாங்க அந்த இரும்பு வந்து இந்த நிலத்துக்குள்ள, ஆனா நிலத்துக்குள்ள இரும்பு இல்ல, அந்த இரும்பே இந்த பேய்க்குள்ளதான் இருக்கு அப்படிங்கறத அவர் கண்டுபிடிக்கிறாரு பாருங்க. ஒரு மரக்கட்டை எடுக்கிறாரு, அந்த கட்டையை வச்சு அடிக்கிறாரு பாருங்க, அதுக்கு வலிக்குது. அப்போ வந்து ஓகே இது வந்து வெறும் மரத்தால் அடிச்சோம்னா இதுக்கு வலிக்குது, இன்னும் நம்ம இந்த மரத்தை வந்து ரத்தத்தால நினைச்சு வச்சோம்னா அதுக்கு முழுசா எளிமையா ஆகும், ஏன்னா அது வந்து ஒரு ஃபயர் பிளஸ் அயன். இப்ப இவர் வந்து ஒரு வாட்டர் பிளஸ் வுட் யூஸ் பண்ணாரு அப்படின்னா அது அழிஞ்சிருங்கிறத இவர் கண்டுபிடிக்கிறாரு பாருங்க. அது அப்படியே பண்றாரு அவரு. அந்த மரக்கட்டையில ஃபுல்லா ரத்தத்தை தேய்ச்சிட்டு அப்படியே அதை குத்துறாரு பாருங்க, அதுக்கு அப்படியே ஒண்ணு இல்லாம துவம்சம் ஆகுது. அப்படியே அந்த தலையை வெட்டி எடுக்கிறாரு. இப்ப இதோட இந்த ஆத்மா கதை முடிஞ்சுது. அதே சமயத்துல அங்க கில்லு பாத்தீங்கன்னா அவனும் அவனோட சுயநினைவுக்கு வரான், அந்த பேய் அவன் உடம்ப விட்டு போகுது. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஹாராவும் அந்த அசிஸ்டன்ட் வேக வேகமா இந்த எக்ஸ்பர்ட் வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. ஒரு வழியா எக்ஸ்பர்ட் வந்து குணமாயிடுறாரு, கில்லும் குணமாயிரான். ஒரு வழியா எல்லாருமே பழையபடி மாறிடுறாங்க, அவங்க பழைய வாழ்க்கைக்கு அவங்க ஆறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் இந்த மாதிரி நல்ல கண்டென்ட்லாம் உங்களுக்கு உடனே வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணி உங்க சப்போர்ட் எனக்கு கொடுங்க. நன்றி.